பிள்ளை உறங்காவில்லி தாசர் பெருமாள் சந்நிதியில் உள்ள சேவைகளையெல்லாம் முடித்துவிட்டு வீடு திரும்பினார். வீட்டு கதவை திறந்த பொன்னாச்சி வெறும் பாதி பக்கம் நகையோடு இருப்பதை கண்ட தாசர், என்ன ஆயிற்று என கேட்க, ராமானுஜரின் அடியார்கள் வந்து சாமான்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்போது நான் ஒரு பக்கமாக படுத்துக் கொண்டிருந்ததால் அந்த பக்கத்தில் உள்ள நகைகளை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மறுபக்கம் இருக்கின்ற நகைகளையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டுமே என நல்லெண்ணத்தில் நான் திரும்புவதற்குள் அவர்கள் சென்று விட்டார்கள் என கூறினான். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தாசர், இந்த உடம்பு சொத்து எல்லாமே குரு ராமானுஜருடையதுதானே? அவர்கள் நகைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நீ திரும்பி இருக்க கூடாது என்று கடுமையாக கோபித்துக் கொண்டு அவளிடம் மேலும் பேச மறுத்தார். இவ்வாறு பல நாட்கள் தாசரும் அவரது மனைவியும் பேசாமலே இருந்தனர். நடந்ததை அறிந்த ராமானுஜர் தாசரிடம் மனைவியுடன் பிரிவை பற்றி கேட்க, அவர், என் மனைவி, என் சொத்து எல்லாமே உங்களுடைய திருவடிக்கே சமர்ப்பணம் என்று நான் நினைக்க அவளோ சுதந்திரமாக நடந்து கொள்கிறாள் என பதிலளித்தார். இதை கேட்டு சிரித்த ராமானுஜர், அவள் என்னுடைய சொத்துதானே என கேட்க, தாசரும் ஆமாம் என்று கூறினார். உடனே தனது சொத்தான பொன்னாச்சியை தாசருக்கே கன்னிகாதானமாய் கொடுத்து ராமானுஜர் பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வைத்தார்.